என்னை வாழ வைத்த தெய்வமாகிய எல்டிஐயா பாதம் பணிந்து நட்சத்திர வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் என்றாலே கேதுவுடைய அம்சம் நிச்சயமாக இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது. பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் என்றாலே மூலம் மட்டும் இல்லை, அஸ்வினி மகம் மூலம், இது மூணுமே ட்ரையாங்கிள் திரிகோண நட்சத்திரங்கள், கேதுவுடைய நட்சத்திரம். இதில் அதிகமாக நியாயம் தர்மம் இதெல்லாம் பேசக்கூடிய நட்சத்திரங்களிலே அஸ்வினி மகத்தை காட்டிலும் இந்த மூலத்துக்கு தன்மை அதிகம். மூலம் என்றால் ஆதி மூலம், அந்த மூலம் அனைத்துமே. இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய போக்கு எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு சிபிஐ மாதிரி இருப்பாங்க. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. இதை நீங்கள் கவனிக்கலாம். ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க, எதையும் நுண்ணறிவு அவங்களுடைய ஆற்றலால் எதையும் கண்டுபிடிக்க வல்லமை பெற்றவர்கள், மிகப்பெரிய வல்லமை. இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்தாலே அவங்களுக்கு நீங்கள் நம்ம என்ன ப்ரொடிக்ஷன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக அவங்களுக்கு அதில் ஒரு தாக்கம் இருக்கும். தாக்கம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் மூல நட்சத்திரம் பாக்கியஸ்தானம், அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னா என்ன நம்ம சொல்கிறோம்? கிட்டத்தட்ட பாக்கியஸ்தானம் சொல்கிறோம், அது குருவுடைய வீடுன்னு நம்ம சொல்கிறோம். பாக்கியங்கள் அனைத்துமே கொடுக்கக்கூடியது இந்த குரு தான். குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அதோடைய தன்மையே. ஆனால் அந்த ஆன்மீக ஞானங்கள், ஆன்மீக எண்ணங்கள், ஒரு ஆசிரியர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. உதாரணமாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும், கேது ஒரு ஆசிரியர் தான், சந்திரன் ஒரு ஆசிரியர் தான், ரைட்டுங்களா. கேது ஒரு ஆசிரியர், சந்திரன் ஒரு ஆசிரியர், குருவும் ஒரு ஆசிரியர். ஆனால் இது மூணும் சேர்ந்தால் ரைட்டுங்களா. இது ரெண்டு குருவும் சந்திரனும் சேர்ந்ததுன்னா அது சரியில்லை. ஆனால் குருவும் கேதுவும் சேர்ந்ததுன்னா சிறப்பான ஆசிரியர். உங்களுடைய குருவை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்து இருக்குமானால் அவர்கிட்ட ரகசியம் தங்காது சார், சிறப்பாக இருக்கும் பலன். நிச்சயமாக எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. அவங்க மனசில் ஒன்றுமே இருக்காது. த ஓப்பன் டக்ட். ஒருவர் வெளிப்படையாக பேசுவாரா மாட்டாரா, இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் அணுகலாம். ஏன்னா நாடியை பொறுத்த மட்டும் குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது. குரு தான் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா. இப்போ நம்ம பராசரல் நம்ம சொல்கிறோம், தசாபக்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தசாபக்திகளும் சரி, நாடி விதிகளும் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பொருந்தி வரும். அதுக்கு நம்ம ஒரு டீப் அனலைசிஸ் போகணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கும் நிச்சயமாக கம்பைனிங் இருக்குது. ஒரு கம்பைனிங் ஸ்டடி தான், எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, அப்போது இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே அது குருவுடைய ராசி. அந்த குருவுடைய ராசியில் கேதுடைய நட்சத்திரம். நிச்சயமாக அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அனைத்து விஷயங்களையும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையிலே இருப்பார்கள். பொதுநலவாதிகள். ஒருவர் பொது நலத்தில் ஈடுபட வேண்டுமா வேண்டாமா, ஈடுபடுவாரா மாட்டாரா என்று பார்த்தால் அந்த கேது சம்பந்தப்படாமல் அவருக்கு பொதுநல தொண்டு என்பதை வரவே வராது. பொதுநல தொண்டு வரணும் அப்படின்னா அந்த கேதுடைய ஒரு ஆஸ்பெக்ட் வரணும். ஒன்று கேது டைரெக்டாக வரணும், அல்லது கேதுடைய நட்சத்திரங்களில் அந்த கிரகங்கள் இருக்கணும். லக்னமோ லக்னாதிபதியோ அந்த மாதிரியெல்லாம் வரலாம். ரைட், இதுதான் அதனுடைய ஒரு தன்மையாக விளங்குகிறது. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும், ரைட்டுங்களா. இப்போ நான் பேசுகிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய கோபாலகிருஷ்ணன் கூட அடிக்கடி சொல்லுவார், அடிக்கிற மாதிரியே பேசக்கூடாது, கொஞ்சம் அன்பாக பேசணும் அப்படின்பாரு. என்னுடைய ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சே இப்படியே பழகிட்டேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நான் அப்படி பேசுகிறதில்ல, யாரையும் சொல்கிறேன். அதனால் குரு கேதுங்கிறது அப்படி ஒரு இது இல்லைங்களா. கிட்டத்தட்ட முனீஸ்வர யோகம்னு அதை சொல்லுவாங்க. இது என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லலை. பொதுவாக மூல நட்சத்திரம் என்றாலே ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே இல்லையா. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். அது நிர்மூலம் இல்லை, நிர்மலம். அது பல பேருக்கு தெரிஞ்சது தான். ஏன் பெண்ணுடைய நட்சத்திரங்களை மூல நட்சத்திரத்தை தவிர்க்கிறாங்க அப்படின்னா, மூல நட்சத்திரம் என்றால இண்டிபெண்ட்டாக இயங்குவாங்க.
தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இது அவங்கள ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறது, ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் செய்யணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்ட், யாருக்கும் வளைந்து கொடுக்காத நிலை. இது ரொம்பவே தப்பு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு நிலை. அதான் நமக்கு தெரியும், நாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க தயவு பண்ணி. அது வாழ்க்கையை பெரிய ஸ்பாயில் பண்ணிடும். எல்லாத்துக்கும் வளைஞ்சி கொடுத்து போகிற இதை வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா புதனுடைய சார அம்சங்களை வச்சுக்கிட்டா தான் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் உங்களால் பொழைச்சி ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். புதனுடைய சார அம்சம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அது எல்லாத்துக்கும் ஒபே பண்ணும். ஒபே த ஆர்டர் அப்படின்னா ஓகே, எஸ் எஸ் எஸ், அதுதான் புதன். ஆனால் கேது அப்படி இல்லை, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டானது. புரியுதுங்களா? தர்மங்களை பேசும், நியாயங்களை பேசும், நியாயமான விஷயங்களை எடுத்துரைக்கும் அப்படிங்கிறத பார்க்க. ஆனால் நியாயம் வந்து இன்னைய உலகத்துக்கு எனக்கு பொறுத்த மட்டும் இல்லை தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான்லாம் கடைபிடிச்சி நொந்து போய் உட்காந்துருக்கேன். வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எவ்ரிதிங் வேஸ்ட். அதுக்கு யாருக்கு மரியாதையும் கொடுக்கறதில்ல, யாரும் அதை மதிக்கிறதும் இல்லை. உங்களுக்கு அதுக்காக எதுவும் பண்ணுறது. இன்றைக்கி காசு தான், காசு இருந்தால் சரி, அவ்வளோதான். நீங்கள் நியாயமானவர்னு உங்களுக்காக அவங்க வந்து எதுவும் இது பண்ண போகிறதில்ல, தாங்க போகிறது ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு. குரு கேதுனாலே விரக்தி தானே சார், அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கல்ல எதுவாக இருந்தாலுமே. குரு கேதுங்கிறது விரக்திங்கிறது என்ன, சர்டிஃபிகேஷன் ஏன் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க நினைக்கிற மாதிரி உலகம் இல்லைங்கிறது அதோடைய தன்மை. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற உலகம் அவங்க எந்த விஷயத்திலுமே மூல நட்சத்திரமும் சரி குரு கேதுவும் சரி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சார். அதே மாதிரி அவங்க நினைச்ச இடத்துக்கு ரீச் ஆக மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா 100% உண்மை. நான் இதை 100% அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக அவங்க சொல்கிறது 100% உண்மை சார். அது காரணம் என்னென்னா, என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நான் என்னை மட்டும் ஸ்டடி பண்ணதில் சொல்கிறேன். நம்ம ஒரு கனவு கோட்டை வச்சு நம்ம ஒரு உலகத்தை வச்சு அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அதெல்லாம் வேஸ்ட்டு, வேண்டாம். அதை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய கோட்டைகளை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வைக்கணும்னு அர்த்தம். இதுதான் இந்த குருக்கு இது பண்ணுறது. ஆனால் இது ஒரு சில நேரத்தில் உள்ள விடும், ஒரு சில நேரத்தில் வெளியே வந்துடும். ஏன் போனோன்னு தெரியாது, எதுக்காக போனோம்னு தெரியாது, எதுக்காக உள்ளே போகிறோம்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் குருக்கு எதுவே அதுதான் பஞ்சாயத்து. புரியுதுங்களா? இப்படி ஒரு தன்மைதான் இந்த மூல நட்சத்திரத்துடைய ஒரு அமைப்பு. வேறு என்ன சொல்லலாம் மூல நட்சத்திரத்துக்கு? நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மூல நட்சத்திரம் தேவைப்படும். அது தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன சார், முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு மூல நட்சத்திரம் தேவைப்படுதா இல்லைங்களா? ஆமாங்க, ஏதோ ஒரு டிகிரி 83.20 ஏதோ சொல்லுவாங்க ஐயா. இல்லை, மூல நட்சத்திரத்தில் தான் கணக்கு பண்ணுவாங்க சார் முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு. மூல நட்சத்திரத்திலேருந்து எண்ணி அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரத்திலேருந்து எண்ணி இது பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? எனக்கு முடக்கு பற்றி பெருசாக நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. ரைட்டுங்களா? மூல நட்சத்திரம்னாலே ஆஞ்சநேயருக்குரிய நட்சத்திரம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஆக ஆஞ்சநேயர் வழிபாடு எப்போ பண்ணலாம் நல்லா கவனிச்சிக்க சார். நான் ஆஞ்சநேயர் வழிபாடுல நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ரூலை சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே அனுபவம் வச்சுருப்பீங்க சார். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை இந்த பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார். ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துல வந்து புதன்கிழமையும் இது பண்ணுறாங்க ஆஞ்சநேயருக்கு, அதுவும் பெஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ செவ்வாய்க்கிழமை நல்லாயிருக்கு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நிலை ஒரு சரியில்லாத ஒரு நிலையை தரும். சரிங்களா? இவங்களுடைய வம்சத்தில் திருமணமே செய்து கொள்ளாதவர்கள் இருப்பார்னு சொல்கிறாங்க சார். இதெல்லாம் ஒரு அற்புதமான பாயிண்ட்டு, குறித்து வச்சுக்கலாம். இவங்களுடைய வம்சத்தில் யாரும் திருமணம் செய்யாத ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த பாயிண்ட் ஓகே ஐயா. ரைட், சந்தோஷம் ஐயா. அதாவது சொல்லுங்க. சரி, ஆஞ்சநேயர் எப்பொழுதும் தண்டத்தை தூக்கி கொண்டே இருப்பார். ரைட்டுங்களா?
ஆஞ்சநேயர் எப்பொழுதும் தண்டத்தை தூக்கி கொண்டு அலைவார். அதே போல் இவங்கள்ட்ட இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அதை தூக்கிட்டே அலைவாங்க, கீழே வைக்க மாட்டாங்க, கையிலேயே வச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? குரங்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்க்கும் கீழேயும் பார்க்கும். ரைட்டுங்களா? இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும், அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் சைடாக பார்க்கக்கூடிய ஒரு இது. சரி, சாஸ்திரம் படிக்காமல் இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க. சாஸ்திரத்தை பற்றி நல்ல ஞானமோ அல்லது ஓரளவுக்கு ஞானமோ இவங்களுக்கு நிச்சயம் இருக்கும், டெஃபினட்டாக உண்டுங்கிறாங்க. ரைட்டுங்களா? கொடுத்த வேலையை சரியாக செய்வாங்க. என்ன மேடம், சரிங்களா? சரி, கரெக்ட் தான் சார். அவங்களுக்கு அந்த சித்த எல்லாத்த பத்தியுமே நாலேஜ் நிறையவே இருக்கு. நல்லா இருக்கு மேடம், நல்ல மூளை இருக்கும். சரக்குன்னா நல்ல சரக்கு இருக்கு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ரைட். அதே போல் கொடுத்த வேலையை சரியாக செய்வார்கள், அடுத்தவரை அண்டி பிழைப்பார்கள்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அடியால் போல. நானும் சொல்ல வந்தேன், ஒரு அதான் அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருந்தாலுமே யாரு கீழேயாவது தான் இருக்காங்க தவிர முன்னேறணும் அப்படின்ற இது இல்லை. அதாவது அடுத்தவரை அண்டி பிழைப்பாருன்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்வார். எந்த பலனும் வருதோ வரலையோ நாம் செய்கிறத செஞ்சுடுவோம், அதுதான் அவருடைய குணாதிசயம். இவர் தனித்து செயல்படும் போது தான் கஷ்டப்படுவார். இவங்க தனித்து செயல்படணும்னு நினச்சாலும் அது கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடுது. ஆனால் கூட்டமாக போகும்போது வெற்றி பெறுவார். ரைட்டுங்களா? பொதுவாக தனுசு ராசிக்காரங்களாம் எந்த காரியம் நடக்கலைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் நடைபெறும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ராசி தனுசு ராசி. பஞ்சாயத்துக்குலாம் கூட்டு போனா மூலத்தை கூட்டு போகணும்னு சொல்றாங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். சரிங்களா? சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவார். எனக்கு அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுலாம் கூடுதலாக கொடுலாம் கேட்க மாட்டார். நிபந்தனைலாம் கிடையாது. கொடுத்தீங்களா வாங்கிட்டீங்களா, சரி சார் ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பார். ஒரு பொருளை வாங்கினா வழியில் சொல்லுங்க. ஆஞ்சநேயர் நட்சத்திரங்கிறதுனால அந்த ஆஞ்சநேயர் நட்சத்திரங்கிறதால புரியலைங்க நீங்க பேசுறது. இல்ல இந்த வெற்றி சமாதானம் அதெல்லாம் அது அதனால உண்டுங்களா இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்குங்களா சார்? வெற்றி சமாதானம் சொல்றீங்களா? ஆமா மேடம், ஆஞ்சநேயரை வச்சு தான் சொல்றேன். வெற்றி சமாதானம் எல்லாம் ஆஞ்சநேயரை வச்சு தான் சொல்றேன். ஒரு பொருளை வாங்கினா வழியில பாதியை கொட்டி விட்டுருவார், பாதியில் கொஞ்சத்தை கொட்டிட்டு பாதிதான் கொண்டு வருவார். ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட குரங்கோட செய்கையில் இந்த நட்சத்திரத்தோடு ஒப்பிடுறாங்க. இந்த குரங்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஓடும்போது என்ன ஆகுது, சிந்திக்கொண்டே தான் போகும். சரிங்களா? அதுதான் இந்த நட்சத்திரத்தோடைய தன்மைங்கிறாங்க. சரிங்களா சார்? சரி, அடுத்தது இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயின் தோஷம் பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது சார். மூல நட்சத்திரம் செவ்வாயின் தோஷம் பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. இவங்க எப்பொழுதுமே ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தற்காப்பு கலை நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஆர்வமாவது இருக்கும். இவங்கள்ட்ட அந்த இம்யூனிட்டி பவர் ஜாஸ்திங்க, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. இவங்களுக்கு எலும்பு, அந்த மஞ்சை எலும்புகள் இது மாதிரிலாம் நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. விளையாட்டு வீரர்னு கூட சொல்லலாம், ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த மாதிரி. மனோபலம் ஜாஸ்தி. இவங்களுக்கு பூர்வீகத்தில் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதுபோல் இவங்களுக்கு அந்த நிலத்தரகு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நில சம்பந்தமான தரகு பண்ணாங்கன்னா நல்ல வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது. குலதெய்வ வழிபாடு தடைபட்டிருக்கும்
அல்லது வழிபாட்டு முறையை மாற்றி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா சார்? கேதுங்கிறது இந்த டிஸ்னி பிரேக்கர் சார். அதாவது கர்மாவை நிப்பாட்டி வைக்கக்கூடிய தன்மை 2 கிரகத்துக்கு தான் இருக்குது. ஒன்று ராகு, இன்னொன்று கேது. அது அப்படியே நிப்பாட்டி வைக்கும், பர்ஸ் பண்ண மாதிரி. ரைட்டுங்களா? உங்களுடைய ஆக்ஷனில் எதுவுமே நடக்காது. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது பாருங்கள். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மூத்த குழந்தை மூலம் எந்த ஆதாயமும் கிடைக்காது. இவங்களுக்கு தலை மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொழுதுபோக்கில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதனாலேயே முன்னேற்றத்தில் தடை ஏற்படும். அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வீட்டில் பொருட்கள் திருடு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டு, தரகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் நஷ்டத்தை சந்திப்பார்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய் நீச்சம் பெற்றால், செவ்வாய் எந்த காரணத்தில் கொண்டோ இவங்க ஜாதகத்தை பொறுத்த மட்டும் வலு குறையக்கூடாது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் ரியல் எஸ்டேட் பண்ணலாம்னு அர்த்தம். செவ்வாய் வலு குறைந்திருந்தால் அதை தொடக்கூடாதுன்னு அர்த்தம். ரைட் இல்லை ஐயா? உத்தியோகம் தொழிலில் வந்து அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த காலபுருஷ தத்துவமான அந்த 4ஆம் இடம், ரைட்டுங்களா, அந்த இடம் நிச்சயமாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறாங்க. சரிங்களா? என்னங்க, இந்த செவ்வாய் நீச்சமாகக்கூடிய அந்த கடகமும் பாதிக்கப்படலாம். அல்லது வந்து லக்னம் ப்ளஸ் காலபுருஷனுக்கு 8வது வீடு, இந்த 2 வீடுகளும் பாதிப்படைகிறதுக்கு, அதாவது மேஷமும் விருச்சிகமும் பாதிப்படைகிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா சார்? இதுதான் இந்த நட்சத்திரத்துடைய தன்மை. என்னங்க, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஏங்கய்யா அவங்க வம்சத்துல வந்து திருமணம் ஆகாதவர்கள் ஒருவர் இருப்பார்கள் அப்படிங்களா? ஆமாங்கய்யா. அதுல வந்துயா அது வந்து என்னோட புகுந்த வீட்லயா இல்ல பிறந்த வீட்லயா அப்படி எடுத்துக்கல, 2லயும் எடுத்துக்கலாமா? அதாவது வந்து பொண்ணுடைய பிறந்த வீட்டிலே புகுந்த வீட்டில் 2ல் ஏதாவது ஒன்று இருக்கும். அதிகமாக பிறந்த வீட்டில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு இது வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரிங்களா? அதுதான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, மூல நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்றதுக்கு என்ன சொல்ல, குறையுள்ள வீடா பாரும்பாங்க. எப்படி குறையுள்ள வீடு? ஆமா, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து அதிகமா இருந்தா, சொத்து அதிகமா இருக்கா, வேண்டாம் வேண்டாம், குறை இருக்கணுங்க. குறை இருக்கிறது என்ன பண்ணலாம், எல்லா சொத்து வித்து போட்டு நடு ரோட்டுக்கு வந்துருவோமா? இப்படியெல்லாம் பண்றாங்க சார். ஆனா ஒரு சில ராசி, ஒரு சில நட்சத்திரக்காரர்களை திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுல அடிக்கடி துர்மரணங்கள் நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேட்டர்லாம் வந்து இந்த 7ஆம் பாவம்ன்ற ரகசியம்னு ஒரு இது போட்டிருந்த பாத்தீங்களா, 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடத்துற மாதிரி. அதுல அந்த திரிசாம்சம் நவம்சத்தை பத்தி நடத்தும் போது பண்ணலான்றத, இருந்தாலும் இதை பத்தி டச் பண்றதால ஒரு சின்ன பாயிண்ட். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திர பெண்ணுக்கு நான் சொல்றேன், அந்த பெண்ணு எந்த வீட்டுக்கு திருமணம் செஞ்சுட்டு போறாங்களோ அந்த வீட்டில் மாமியார் அடிபட்டு போறாங்கன்னு அர்த்தம். இது டெஃபினட்டாக நடக்கும். ஒன்று இருக்க மாட்டாங்க, மாமியாரோட இருக்க மாட்டாங்க, இல்லை மாமியாரே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்தடுத்து மரணங்கள் வர்றதெல்லாம் அந்த மாதிரி அமைப்பு வரும். ஆயில்யம் அதனால தான் எல்லாரும் வெறுக்கிறதுக்கு காரணம். சும்மா கிடையாது சார் எல்லாமே. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது, ஒரு பெண்ணுடைய ராசி கடக ராசியாக இருந்து ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சார், நீங்கள் ஒரு ஆணுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு பெண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ரைட்டுங்களா? ஆணுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக வரும்.
சரி, சரியா? அனுமனுடைய நட்சத்திரமே வந்து மூல நட்சத்திரம். சரிங்களா? ஏன் சந்திரனோட வீட்டுல இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆமா சார், ஆமா ஆமா, கரெக்டு. சரிங்க கரெக்ட். சரிங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் அவதரித்த அனுமானுக்கு கையில ஒரு என்ன இருக்குங்க, அது கதாயுதத்தை வச்சிருக்க மாட்டாரா? கதாயுதம். ஆமாங்க, கதாயுதம் அந்த வச்சிருப்பாருங்க. கதாயுதமே பூராட நட்சத்திரத்தோட வடிவம் தான் அது. சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க. பூராட நட்சத்திரத்துடைய வடிவம் தான் கதாயுதம். ஆமாங்க. ரைட்டுங்களா? அஸ்தம் என்றாலே வெற்றிலை, வெற்றிலையின் ரேகைகள்னு அர்த்தம். அஸ்த நட்சத்திரம் என்றால் கண்ணியில் அஸ்தம் வருது இல்லையா, அது வந்து நம்மளுடைய உள்ளங்கை, அந்த உள்ளங்கையும் வெற்றிலையும் ஒன்று தான், வெவ்வேறு இல்லை. ஏன் வந்து ராமருக்கு வந்து இந்த அனுமன் வந்து ஏன் உதவி பண்ணாருன்னு கவனிச்சு பாருங்க. ராமருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன சார்? புனர்பூசம். புனர்பூசம். சீத்தையுடைய நட்சத்திரம் பூரம். மகம். மகமா சார்? ஆமா, பூரம் இல்லையா? பூரம் கிடையாது. ஆண்டாளுடைய நட்சத்திரம் தான் பூரம். சீதையோடைய நட்சத்திரம் மகம். புனர்பூசம் ஒன்று. ரெண்டாவது நட்சத்திரம் என்னங்க? பூசம். பூசம், ஆயில்யம். எத்தனாவது நட்சத்திரம்ங்க? மகம். நாலாவது. நாலாவது. சேமதாரை தானே அது? நாலாவது நாளே சேமம் தானே அர்த்தம். என்னங்க சார், ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை, நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை, ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை, எட்டாவது நட்சத்திரம் மித்திரத்தாரை, ஒன்பதாவது நட்சத்திரம் பரமமித்திரத்தாரை. சார் என்ன யோசிக்கிறீங்க? டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடணும் இல்லைங்களா? அப்போ அனுமனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. மூல நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம். சேமத்தாரையா வருதா வரலையா? யாருக்கு உதவி இருக்காருன்னு புரியுதுங்களா? நீங்கள் நட்சத்திர பந்தங்கள் இல்லாமல் ஒருத்தரோட நீங்கள் கான்டாக்டே சரியாக வச்சுக்க முடியாது. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிப்பாரு. உங்களுடைய வதை பிரித்தியக்தாரை, புரியுதுல்ல? இந்த மாதிரி அதாவது 3, 5, 7 வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது பஞ்சாயத்து வந்தே தீரும். சும்மா ஒரு இது வராது சார், பாருங்க. சரி, அடுத்து கலைவாணி. இந்த முப்பெரும் தேவியில் ஒருவர் தான் கலை மகள் அப்படின்னு சொல்கிறோம். சரஸ்வதி என்றாலே பேச்சின் அதிபதி, பேச்சை தருபவள் இல்லைங்களா? சரஸ் என்றால் சமஸ்கிருதத்தில் பேச்சு என்று பொருள் சார். வதி என்றால் வாழ்பவள் என்று பொருள். அதனால்தான் சரஸ்வதி. சரஸ்வதியின் இன்னொரு அற்புதமான பேர் அப்படின்னா ஈரத்தன்மை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சரஸ்வதி தேவி பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சார். அந்த சரஸ்வதி தேவி பிறந்த நட்சத்திரம் மூலம். அவர் கையில் பார்த்தீங்கன்னா அங்குசம் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா பார்க்கலீங்களா? சரஸ்வதி தேவி கையில் அங்குசம் இருக்கு சார். புக்கு தாமரை தான் சார் பார்த்துருக்கோம். அங்குசம் இருக்கு மேடம், அங்குசம் இருக்கும். கவனிச்சு பாருங்க, அங்குசம் இருக்கும். ஓ, அந்த வீணை ஞாபகம் வருது. அந்த மணி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது ஞாபகம் வருது. அந்த வீணைங்கிறது என்னன்னா யானையோட தந்தம் தான் சார் அந்த வீணை மாதிரி வர்றது. ஓகே ஓகே, புரியுதுங்களா? தும்பிக்கை இருக்குல்ல, தந்தம்னு சொல்லிட்டேன், சாரி, தும்பிக்கை. தும்பிக்கை தான் அது வர்றது சார். விநாயகரும் கேதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்திலே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு தான் பரிகார கோவில் அதிகம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அது தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் இருக்கும். ராகுன்னா அம்மன் கோவில்கள், கேதுன்னா விநாயகர் கோவில். விநாயகர் கோவில் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்க? நீங்கள் கவனிச்சு பாருங்க. ராகு கேதுகளுக்கு தான் சார் பரிகார ஸ்தலமே நம்ம ஊருக்குள்ள. என்ன சார்? ஆக்சுவலாக நீங்கள் அம்மன் கோவில்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அம்மன் கோவில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, அந்த அம்மனுக்கு இப்போ மாரியம்மன்னா
மாரியம்மன் வந்து எந்த அம்சத்தில் வருவாங்க, எந்த கிரகத்தின் அம்சத்தில் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன் வராதுங்க. சந்திரன் எப்படி விடோ எப்படிங்க சந்திரன்ல வரும்? விடோ மாரியம்மன்னா கேதுடைய அம்சத்துல வரும். கேது உண்டு. மாரின மழை சந்திரன் அப்படிங்கிறாங்க. இல்ல, மாரியம்மன்னா கேதுடைய அம்சத்துல வரும். ராகு கேது அம்சத்துல தான் மாறி மாறி வரும். காளியம்மன்னா ராகு, புரியுதுங்களா? சந்திரன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சந்திரனுடைய அம்சம்னா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சந்திரன்ங்கிறது ஒரு பெண் கிரகத்தை, பெண் தெய்வத்தை குறிப்பிடுறது தான். ஆனால் எந்த தெய்வத்தை குறிப்பிடுது? அது பெண் தெய்வமே இருக்கட்டு, எந்த தெய்வத்தை குறிப்பிடும்? சும்மா சொல்லுங்க. பார்வதி தேவி, தாயார், அம்மா அப்படிங்கிற தாயாருங்கிற தாயாருங்கிற ஸ்தானம் எல்லாமே சந்திரன் தான். புரியுதுல ஐயா? இதுக்கே நம்ம இதெல்லாம் நீங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மாரியம்மனுடைய வரலாறு நீங்க படித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சார் நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். மாரியம்மன் காளியம்மன் இதோடைய வரலாறை படிச்சு பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கே புரிஞ்சிடும். திருமணத்தை பத்தி எப்படி என்னங்கிறதெல்லாம் புரியுதுங்களா? ராகு காளி ஸ்ட்ரெயிட் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ புது கருத்து வந்து மாரியம்மன் கேவுக்கு லீக் பண்றது சார். அது வந்துட்டு அந்த மாரியம்மன் கீழே இருக்கு பாருங்க, தலை மட்டும் இருக்கும்ல, ரேணுகா தேவின்னு சொல்லுவாங்க, அதுதான் கேதுக்கு சொல்லுவாங்க. மாரியம்மன் வந்து சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்ப இது புதுசா இருக்கு. இல்ல, நீங்க மாரியம்மன்ங்கிறது கேதுவோட இதுதான். நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் இல்ல, வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். புரியுதுல்ல? ஆமா, அதாவது அந்த பண்டிகை முடிஞ்ச உடனே அந்த விதவை கோலத்துக்கு கொடுத்துறதுனால அப்படிங்க, அப்படிதானே? இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஆமாங்க. அதனாலதான் சார் சொல்றேன், உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா நீங்க பாருங்க, ராகு கேதுக்கு தான் பரிகார ஸ்தலமே. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதைத்தான் சுத்தி சுத்தி கும்பிட்டு இருக்கிறோம். ரைட்டுல? ஆமாங்க. ரைட். அது கணக்கெடுத்தோம்னா ஒரு ஒரு நம்ம ஒரு 50 பேர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகு கேது பிரச்சனை உள்ளவங்க 30 பேர் இருக்காங்க ஐயா. சார் அது அதோட இது அதான் சார் கர்மா. அதோட கர்மாவே அதானே. ராகு கேதுக்கள் என்ற இந்த கர்மா பிளானட். ராகு கேது சனி இங்க இல்லாம பாதிப்பு இல்லாம 70 பேர் வந்துடுறாங்க பர்சன்டேஜ். ஆமா, நீங்க வந்து சனிங்கிறது என்னன்னா நீதிமான். அந்த சனி மந்தமாக தான் செயல்படுவார் நீதி வழங்குறதுல. ஆனால் அந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை கொடுத்தாங்கணும். அந்த தண்டனைக்கு கொடுக்குற அதிர்ஷ்டன்னு தான் ராகு கேதுக்கள். ஆனால் இவங்க எல்லாமே வந்து மொத்தமாக சனி ராகு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயிலும் யாருக்கிட்ட கொடுத்தாகணும்? கேதுகிட்ட தான் கொடுத்தாகணும். ஏன்னா கேது தான் மோட்சத்தை கொடுக்கும். அர்த்தம் புரிஞ்சுதுல ஐயா? இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு எண்ட் அவர் கையில கொடுத்துருவோம். அவர் கையில கொடுத்து அவரு தான் மோட்சத்தை கொடுக்கறதா வேண்டாமாங்கிறது. ஸோ ஒருத்தர் மோட்சம் போவாரா வேணுமாங்கிறத நீங்க கேது வச்சு தான் டிசைட் பண்ணணும். புரியுதுல்ல? இவ்வளவுதான் விஷயம். அடுத்து மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வந்து பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் சார். ரைட் இல்ல? மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிளி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மீனாட்சி அம்மன் கையில் சார் மதுரைக்கு போனது இல்லையா? பார்த்தது இல்லையா யாரு? மீனாட்சி அம்மன் கையில் வந்து கிளி ஒன்று இருக்கு சார். ஆமாய்யா, இருக்கு ஐயா, கிளி ஒன்று இருக்கு. அது வந்து பூர நட்சத்திரத்தோடைய வடிவம் சார். அது கிளிதான் அது சார். என்னமா இருக்குப்பா பொண்ணு, கிளி மாதிரி இருக்கு பொண்ணு, நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணி வைப்பா சொல்றது இல்லையா? நம்ம ஒரு உதாரணத்துக்கு அந்த கிளியே பூரம் தான் சார். பரணி பூரம் பூராடா இது 3மே கிளிதான். ரைட்டுங்களா?
நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பாருங்கள், எப்பொழுதும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இல்லாமல் இருக்காது. ஐயா அந்த கிளி வந்து அருணகிரிநாதராங்க ஐயா. ஆமாம் ஆமாம். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன அப்படின்னா, இந்த விநாயகர் கையில் எப்பொழுதுமே கொழுக்கட்டை இருக்கும். அந்த கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லிங்க வடிவத்திலே வரும். இந்த கொழுக்கட்டை லிங்க வடிவத்திலே வரும். கொழுக்கட்டைலாம் அப்படித்தான் முதல்ல பண்ணுவாங்க. இப்போ வேறு வேறு டிசைன்லாம் வந்துருச்சு, அது வேறு விஷயம். சரிங்களா? அது வந்து சதய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அரவிந்தர் இருக்கார் தெரியுங்களா? அரவிந்தர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? பாண்டிச்சேரி. ஆமாம். அவருடைய முத்திரை ஒன்று இருக்கும் பாருங்க, முக்கோணம் இருக்கும், அதுதான் பரணி. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சதுரம் இருக்குது, அது பூர நட்சத்திரம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தாமரை இருக்குது, அது அனுஷம். அரவிந்தர் பிறந்தது மூல நட்சத்திரம், தெரிஞ்சுக்கங்க. அரவிந்தர் பிறந்தது மூல நட்சத்திரம். குரு ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார் இல்லைங்களா? அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிடம் சார். சரிங்களா? மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் குரு ராகவேந்திரர். அதை பாருங்க, அவரை வழிபாடு பண்ணி தான் பெரிய வளர்ச்சி பெற்றாங்க. யாருங்க? ராகவா லாரன்ஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் பெரிய வளர்ச்சி பெற்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் பாருங்க அவரை வச்சு தான் வளர்ச்சி பெற்றாங்க. அர்த்தம் புரியுதா சார்? புரியுது. நீங்கள் ராகவா லாரன்ஸ் சார் என்ன ராசி தெரியுங்களா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ரேவதி 1, அஸ்வினி 2, பரணி 3, கார்த்திகை 4. அடுத்து என்னங்க? ரோகிணி 5. மிருகசீரிடம் என்னவா வருதுங்க? 6 வரும் இல்லைங்களா? திருவோணத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, அவிட்ட வரும் பாருங்க. திருவோணத்துக்கு 2 அவிட்டம் தானுங்களே? ஆமாம். அவிட்டம், மிருகசீரிடம், சித்திரை, இது 3மே ஒரே ட்ரையாங்கிள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் அவர்கள் அதிகமாக மீட்டிங் போட்டது அவருடைய வந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் தான் இருக்கும். ஒன்று ரோஹிணியில் வரும், இல்லைன்னா மிருகசீரிடத்தில் வரும். இது 2 மாறி போகவே போகாது. அவருடைய இந்த கட்சி மீட்டிங்லாம் போட்டார்ல, அதிலேயே தான் போட்டிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து ராவணனுடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சார். ராவணன் மூல நட்சத்திரத்துக்கு ஏன் பவர்னு இப்போ தெரிஞ்சுக்கிங்க. ராவணன் மூல நட்சத்திரமா? ஆமாம். கைலாயத்தையே தூக்க முயன்ற ஒரே நபர் ராவணன் தான். தன்னுடைய 20 கரங்களால் ராவணன் தூக்க முயற்சி பண்ணார். ரைட்டுங்களா? அந்த ராவணனை வதைத்தவர் யாரு? புனர்பூசத்தில் பிறந்த ராமர். புரியுதுல புரியலீங்களா? ஆமா. ஸோ இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி வந்து தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றுமில்லை, இது எப்படி சார் நம்ம கொண்டு வர்றது? அஸ்ட்ராலஜியில் எப்படி கொண்டு வரலாம், என்ன செய்யலாம்? தாராளமாக கொண்டு வரலாம், தாராளமாக நல்லா கொண்டு வரலாம், ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? ராவணனுடைய வழிபாடு பண்ண வேணான்னு இருக்கா சார்? ராவணன் கோட்டைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ராவணன் போயிருக்கீங்களா? ராவணன் கோட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எஸ், ராவணனுடைய கோட்டையெல்லாம் பார்த்ததுண்டா? பார்த்தது இல்லையா சார்? ஸ்ரீலங்காவிலேருந்து கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு மேலே மாணவர்கள் படித்தாங்க சார் நம்மக்கிட்ட. ஓ ரைட்டுங்க, ரைட்டுங்களா? ஒரு குரூப்பே படிச்சுது ஸ்ரீலங்காவில் இருந்து.
மிக பிரம்மாண்டமாக இருக்குது சார். அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. மூல நட்சத்திரம்னா உங்களுடைய ஆஃபீஸில் நிச்சயமாக சரஸ்வதி படம் இருக்கணும் சார். ஜோதிடர் யார் இருந்தாலும் சரி சார், அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்க வேண்டிய முதல் படம் சரஸ்வதி படம் இருக்கணும் சார். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஏன்னா சரஸ்வதி இல்லாமல் ஜோதிடம் நமக்கு வரப்போகிறதில்லை, இல்லைங்களா ஐயா? ஆமாம் ஆமாம். பாருங்க ஐயா, ஜாதகம் பார்க்குறீங்களா? தெரியுதுங்க. திருவோணம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரைட்டுங்களா? ஆமாங்க. லக்கணம் மேஷ லக்கணம், சரிங்களா சார்? என்ன தசா புக்தி நடக்குதுன்னா குரு திசையில் ராகு புக்தி குறித்து வச்சுக்கோங்க. குரு திசையில் ராகு புக்தி. ஓகே. இப்போ ஒரு இன்னைக்கு வந்து இந்த தசாபக்தியில் பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். அதுதான் குரு திசையில் ராகு புக்தி. குறிச்சிக்கிட்டீங்களா? சரி. இப்போ இவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு எடுத்த எடுப்பில் நாம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லலாம்? தசாபக்தியில் அணுகக்கூடிய விதங்களை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறேன். நான் இப்படி தான் அணுகிறேன் சார். அப்படி ஒன்றும் இல்லையா? சொல்லி கொடுத்ததான் சுக்கிரன், சந்திரன், கேது இருக்குது. காதல் வளையல் சிக்கியவர். ஐயா டேட் ஆஃப் பர்த் பாருங்க. 2/12/1981. 43. நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். நீங்கள் சொன்னது தப்பு இல்லை, சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டில் ப்ரெடிக்ஷன் சார் குரு திசையில் ராகு புத்தி. இதைத்தான் நாடியில் நான் சொல்கிறேன். குரு ராகுவும் சேர்ந்தால் உயிர் பயம் வரும்னு அர்த்தம். வேலை முடிஞ்சது. என்ன ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, எக்ஸ்ரே எடுத்தீங்களா, ஸ்கேன் எடுத்தீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க. குரு திசையில் ராகு புத்தி வந்தால் உயிர் மேலே பயம் வரும் சார். ராகு என்பது என்னது? ஜீவனை கொல்லக்கூடியது. ஜீவன் என்பது குரு. அப்போ நிச்சயமாக உயிர் மேலே ஒரு பயம் வந்திருக்கணும். இது வந்து பேசிக்காக. ஏன் உயிர் மேலே பயம் வந்திருக்குன்னு நாம் சொல்லணும் இல்லை? அந்த குரு எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ நல்லா கவனிச்சிங்க. உயிர் வீட்டில் இருந்தால்தான் உயிர் பயம் வந்திருக்குன்னு சொல்லணும். அந்த குரு இருக்கிற வீடு எது பாருங்க. வீடு இருக்கு. அது உயிர் வீடா என்னங்க ஐயா? அது உயிர் வீடு தாங்க ஐயா. உயிர் வீடு தான். அந்த ராகு இருக்கிற வீடு என்ன வீடுன்னு பாருங்க ஐயா. அது இரட்டைப்படை வீடுங்க ஐயா. இல்ல உயிர் வீடா அது உயிரற்ற வீடா? அவ்வளவுதான் விஷயங்க. உயிர் தாயை குறிக்கக்கூடிய வீடுங்க ஐயா. தாயை குறிக்கக்கூடிய இடம். ஆனா உயிரற்றது தானே, உயிரற்ற வீடு தானே. பொருளை குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா? அப்போ ராகு எந்த வீட்டில் இருக்கிறார், குரு எந்த வீட்டில் இருக்கார்? எப்பவுமே நீங்க ஜாதகத்தை எடுத்தா நான் ஒரு ஆர்டரா சொல்லிடுறேன் பாருங்க. என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கிறீங்க. அந்த தசாபுக்திக்கு முதல்ல தசைக்குரிய அதிபதி அவர் உயிர் வீட்டில் இருக்கிறாரா, பொருள் வீட்டில் இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது புத்தி என்னன்னு பார்க்குறீங்க. அந்த புத்திக்கு உண்டான அதிபதி அவர் உயிர் வீட்டில் இருக்கிறாரா, பொருள் வீட்டில் இருக்கிறாரா? இவ்வளோதான் மேட்ரு. இதை வச்சுட்டு அடிச்சிங்கன்னா பாயிண்ட் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? குரு இருப்பதோ உயிர் வீட்டில், ராகு இருப்பதோ பொருள் வீட்டில். அப்போ பொருளை பற்றியும் கேள்வி வரும், உயிரை பற்றியும் கேள்வி வரும். ஏன் அவங்க அம்மா அப்பா பற்றி அவங்க கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா சார்? அம்மா தாயார் இருந்தால் பத்திரமா பார்த்துக்க, தாயார் இல்லைன்னா இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், பார்த்துக்குங்கம்மான்னு சொல்லக்கூடலாம், சொல்லாமல்ல?
சொல்லலாங்க ஐயா. என்ன சார்? சார் தசாபக்திகளை நீங்க கவனிச்சு சொல்றதுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, புரியுது புரியுது. நீங்க இப்படித்தான் தசாபக்திகளை எடுத்து பலன் சொல்லணும். 19ல் இந்த மாதிரி தசை வந்ததுன்னா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் இல்லை. அந்த தசைக்கு உண்டான அதிபதி உயிர் வீட்டில் இருக்கிறாரா அல்லது பொருள் வீட்டில் இருக்கிறாரா என்று பார்த்து கொண்டு அதன் பின்னாடி பலன் சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ குரு தசை தானே? குரு தசைன்னா லக்னத்துக்கு எத்தனை வீடுங்க? குருவுடைய வீடு ஆதிபத்தியம் 9ஆம் வீடுங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி கேள்வி கேட்காம போக மாட்டாங்க. குரு தசையில ராகு புத்தி அப்பாவுக்கு அனந்தம்னு அர்த்தம். எங்க இந்த நவநீத கிருஷ்ணன் சார்ல எங்க போனாரு? சார் அருமையா புரியுது சார். சார் அந்த எனக்கு என்ன டவுட்னா சார், இந்த உயிர் வீடை நீங்க எப்படி சார் எடுக்கிறீங்க சார்? முடிஞ்சது போக இல்லையா, உயிர் வீடுங்கிறது நம்ம காரகத்துவத்தை வச்சு எடுக்கிறோமா இல்ல லக்ன பாவத்தை வச்சு எடுக்கணுமே? லக்ன பாவத்தை வச்சு எடுக்கலையா? ஒற்றைப்படை வீடு உயிர் வீடு அவ்வளவுதான். ஏழுமலை சார் நீங்க அதை விவரமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் புரியட்டும். ஒற்றைப்படை வீடு எல்லாமே உயிர் வீடு, இரட்டைப்படை வீடு எல்லாமே பொருள் வீடு. அவ்வளவுதான் சார், புரியுதுங்களா? அப்ப குரு இருப்பது உயிர் வீட்டுல, ராகு இருப்பது பொருள் வீட்டுல. புரியுதுங்களா? இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு, அதுல இதுல லிங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. இந்த ஜீவன் மூலம் தாதுன்னு சொல்லுவாங்க. தாது மூலம் ஜீவனுக்குலாம் நீங்க இன்னும் அந்த அளவுக்கு வந்து நாடியில் என்ன நீங்க உள்ள வந்து படிக்கல. ஓகே ஓகே ஐயா, இது போதும் படிக்கணும். ஒற்றைப்படை இரட்டைப்படை போதும். ஓகே ஓகே. இல்லைங்க ஐயா, தாது மூல ஜீவன்னா டிகிரி வரணும். டிகிரியோடைய கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தாது ராசி எது, மூல ராசி எது, ஜீவராசி எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் முதல் தாதுவா, தாதுவில் தாதுவா, அல்லது மூலத்தின் தாதுவா, அல்லது ஜீவனின் தாதுவான்னு நாம் பார்க்கணும். புரியுதில்ல ஐயா? இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக வகுப்பெடுத்து அதை பற்றின விளக்கங்களை கொடுத்த அப்புறம் நம்ம இது பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒற்றைப்படை இரட்டைப்படை. ஓகே ஐயா, இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை வச்சுக்கிங்க, சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த இன்னொரு கேள்வி, இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி இருக்கா இல்லையா? அதில் ஒரு சின்ன மேட்டர் இருக்கு சார். இந்த ஜாதகத்துக்கு 7.5 சனி நடக்குதா நடக்கலையா அதை பாருங்க. குடும்பச்சனி போயிட்டு இருக்குங்க 2ஆம் வீட்டுல. குடும்பச்சனி சரி, இப்போ என்ன பாதிப்பு கொடுக்குங்கிறீங்க? ஏதாவது பாதிப்பு அலைச்சல் எப்படி கொடுக்கும்? பொதுவாக 7.5 சனி எல்லாரும் நம்ம எப்படி கணக்கிடுறோம்னு தெரியல. ஆனால் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு 7.5 சனி எப்போ வருதுன்னு பார்த்துக்குங்க. அதை பொறுத்து நீங்கள் என்ன லக்னம்னு பார்த்துட்டு அது மாதிரி தீர்மானம் பண்ணுங்கள். இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லை, சந்திரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? அப்போ 4ஆம் வீடு க்ளோஸ்ன்னு அர்த்தம். 7.5 சனி வந்துச்சுன்னா இந்த 4ஆம் வீட்டை காலி பண்ணும். எப்படி சார்? தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக முடுக்கி விடப்படும் அப்படின்னு அர்த்தம் சார். எல்லாத்துக்கும் 7.5 சனி ஒன்று போல வேலை செய்யாது. 7.5 சனின்னா அதோடைய பாவம் என்ன, அது எங்கே இருக்குது, அதை பொறுத்து தான் வேலை செய்யும். இப்படித்தான் 7.5 சனி. பொதுவாக 7.5 சனின்னா 7 ஆண்டுகால பிரச்சனைலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா ஐயா? லக்னத்திற்கு 4ஆவது வீடு சந்திரனுடைய வீடு. அப்போ நிச்சயமாக இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் 4ஆம் வீடும் என்பது கடுமையாக பாதிக்கப்படும் அர்த்தம். ஐயா 5ஆம் வீடம் வந்தா பூர்வீகமா வருது, அது எப்படிங்க இருக்கு? 5ஆம் வீடுனா பூர்வீகம் குழந்தைகளுக்குலாம் உடம்பு சரியில்லாம போயிடாதா? ஆமாங்க ஆமா. ஓகேங்க, வெரிஃபை பண்ணுங்க. சரிங்க. ஆமா சார், கரெக்டா வரும், தப்பு வராது. நீங்க இங்கேயே வெரிஃபை பண்ணிக்கிங்க. உங்களுடைய லக்னம் என்ன, அதை பொறுத்து தான். 6ஆம் வீடுனா நமக்கே உடல்நல பாதிப்பு வந்துருங்க ஜாதகருக்கு. 6ஆம் வீடுனா நமக்கே பாதிப்பு வந்துடும். அப்ப என்ன லக்னமா இருக்கணும்? 6ஆம் வீடுனா நீங்க என்ன லக்னமா இருக்கணும்? கும்ப லக்னமா இருக்குங்க ஐயா. கும்ப லக்னம். அப்ப கும்ப லக்னத்துக்கு நீங்க ஏன் கேட்க கூடாதா? ஆமாங்க.
கேட்டு பாருங்க ஐயா, கும்பலக்கணக்காரங்களே இப்போ கேட்டு பாருங்க உடல்நலம் எப்படி இருக்குன்னு. கும்பலக்கணம் கும்பராசி 2 பேரையும் கேட்டு பாருங்க. கேட்டுக்குங்க. சரி. வேற என்னங்க, இந்த ஜாதகத்தை தசாபுக்திகளை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உயிர் வீடா உயிரை பற்றி கேள்வி, பொருள் வீடா பொருளை பற்றி தான் கேள்வி, வேற ஒன்றுமே இல்லை. அதாவது 7 சனின்னா சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதியா வராரு அந்த அந்த பாவத்தை பாதிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஆமா, உங்களுடைய லக்னத்திற்கு சந்திரனுடைய வீடு, அத கடகம் என்பது எத்தனாவது வீடாக அமைகிறதோ அந்த வீட்டை அது நிச்சயமாக கடுமையாக தாக்கப்படும். நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். ஏங்க இப்போ யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது? மகரத்துக்கு நடக்குது, கும்பத்துக்கு நடக்குது, அப்புறம் மீனத்துக்கு நடக்குது. கேட்டு பாருங்க. மீனத்துக்கு 5ஆம் பாவமா வரும், கும்பத்துக்கு 6ஆ வரும் இல்லைங்களா? அருமையான பாயிண்ட். இது ஒரு புது பாயிண்ட். 3 பாயிண்ட் விட்டுருக்கீங்க. அதாவது தசை, புத்தி, அது இல்லாம சந்திரன். 3 பேர் வந்து அது தசை உயிர்காரகமா பொருள்காரகமானு பார்த்துட்டு இது 3 பாயிண்ட் புதுசா விட்டுட்டீங்க. இது புத்தம் புதுசு எனக்கு. ஆனா பார்த்த உடனே ஒரு அடி அடிக்கலாம். இது கரெக்டா இருக்கு ஐயா, நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, சரியா வரும். ராகு புக்தி வந்தாலே உயிர் மேல பயம் வரும்னு அர்த்தம். அதைத்தான் நாடியில நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையா குரு ராகு சேர்ந்தால் உயிர் மேல் கண்டம் வரும்னு சொன்னேன். எப்படிங்க? நீங்க திசாபக்தியில படிச்சது ஒண்ணுதான், நான் சொல்லி கொடுத்த விஷயமும் ஒண்ணுதான். இங்க லக்னத்தின் அடிப்படையாக பார்த்தால் பாவங்கள் வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த பாவங்கள் கிட்டத்தட்ட பராசரர் பிளஸ் நாடி 12 பாவங்களையும் அடுத்து இந்த நட்சத்திர வகுப்பு முடிஞ்சப்பறம் அதைத்தான் நடத்த போகிறேன். பராசரர் மூலமாகவும் நாடி மூலமாக 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்ல, ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய பலன்கள் என்ன எப்படி சொல்ல போகிறோம். ஒன்றுமில்லை சார், உங்களுடைய குரு லக்னத்தில் இருந்தால் அப்படின்னா என்ன, அது நாடி இப்படி பேசுறது. ஆனால் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன, லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி. அப்புறம் அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரம் மட்டும் இல்லாத அந்தந்த லக்னத்துக்கு உண்டான சில பரிகாரங்களும் அந்த விஷயங்களும், இதை ரொம்ப இன்டெப்த்தான மேட்டரோட நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரிங்களா? பராசர் ப்ளஸ் நாடி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஜாதகத்தை அப்ளை பண்ணக்கூடிய பலன் பார்க்கக்கூடிய விதம். முழுக்க ஜாதகம்தான், அதில் முழுக்க இது போல் சமாச்சாரம் தான். இது 2ஐயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது சார். உங்களுடைய பலன் எப்பொழுதுமே மிஸ் ஆகாது. ஐயா, இந்த 7.5 சனியில முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்துங்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி? முதல் சுற்றுனா என்ன, 2வது சுற்றுனா என்ன, 3வது சுற்று என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். சரிங்களா? முதல் சுற்றுனா முதல்ல என்ன, நம்மளை பொறுத்த மட்டும் முதல் சுற்றுனா என்ன நினச்சிக்கிறீங்க? முதல் சுற்றுனா வேலை வாய்ப்பு, திருமணம், இதெல்லாம் அர்த்தம். 2வது சுற்றுனா அவருடைய உடல்நலம் மட்டும் இல்லாத தாய் தகப்பனுடைய உடல்நலமும் வரும் அதில். சரிங்களா? 3வது சுற்று அப்படின்னா அவருடைய வாழ்க்கையின் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். இன்னைக்கு யார் 90 வரைக்கும் இருக்கிறா? இல்லைங்க. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? புரியுது. அவ்வளவுதான். பிறக்கும் போதே 7.5 சனி வரைக்கும் 60 வயசுல 3வது சுற்று கடந்துடுறாங்க. ஆமா, 60 வயசுல 3வது சுற்று வந்துடும். ஆமா. ஸோ சுற்றுகளை கணக்கு பண்ணக்கூடிய விஷயம் இவ்வளோதான் சார். முதல் சுற்றுங்கிறது வேலை வாய்ப்பு, தொழில் முறை சம்பந்தப்படுத்தி நம்மளுடைய கர்மா நமக்கு திருமணமா குழந்தை பாக்கி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது முதல் சுற்று. நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லைங்களா? இது எல்லாமே 30 வயசுக்குள்ள கிடைச்சாகணுமா இல்லைங்களா? வேலை கிடைச்சாகணும், திருமணம் கிடைச்சாகணும், குழந்தை பாக்கியம் கிடைச்சாகணும் இல்லை? இது எல்லாம் கொடுக்கறது தான் முதல் சுற்று. 2வது சுற்றை பொறுத்த மட்டும் டோட்டலாக அப்பா அம்மாவுக்கு அட்டமத்து சனின்னா அவருக்கு பிரச்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க.
அட்டம சரின்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, தாய் தகப்பனுக்கு தான் பிரச்சனை. ஓகேங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. எவ்வளோதான் சார் விஷயம். அஷ்டமத்து சனின்னா தாய் தகப்பனுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க. லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு. ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கங்க. லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா தீராத வியாதியால் அவதிப்படுவாங்க, இல்லைன்னா அதனால் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவங்க அம்மா தான் இறந்து போவாங்கன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஆமாங்க. 4ஆம் பாவத்துக்கு விரைய பாவத்தில் அவ்வளோதான் முடிஞ்சுது. சரிங்க. புரியுதுல்ல? அப்போ பாவங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க. 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் தான் விரயம், 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் தான் விரயம். புரியுதுல்ல ஐயா? இப்படியெல்லாம் வரும். சரி, உங்களுடைய கேள்விகள் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் இதை சொல்லியிருக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த கோணத்தில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தப்புன்னா கொண்டு வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது சார். நான் கொஞ்சம் திருத்திக்குவேன் நான் என்னைய. ஐயா ரூலிங்லாம் திருத்தத்துக்கு கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். வாய்ப்பே இல்லை. அதாவது அனுபவ குருநாதர்கள் சொன்னாங்கன்னா அது கன்ஃபர்மேஷன் தான் பண்ணியாகும். நோ கொஸ்டின் ஆஃப் கரெக்ஷன்ஸ். இல்ல ரூல் கரெக்டா வருதியா? அந்த நீங்க ஜென்ம நட்சத்திரத்தை சொன்னீங்களே, அது எக்ஸலண்டா இருந்துச்சியா? அதாவது ஜென்ம நட்சத்திரம் அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய தசாநாதன் வாங்கின சாரம் அதுக்கு தாராபன் புத்திநாதன் தராம எக்ஸலண்டா இருந்துச்சியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அத உடனே அப்ளை பண்ணி ஒரு நண்பருக்கு கேட்டேன், கரெக்டா இருந்துச்சு, அப்படிதான் நடக்கு அப்படின்னாப்ல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றிங்க. ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கியா? ஒரு 2 பாயிண்ட், ஆமா அதான் அது மட்டும் தான் மெயின் பாயிண்ட் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். வேற என்ன சந்தேகம் இருக்குங்க? இந்த தசாபுக்தியில் உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்க, பேசுவோம். சொல்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். என்னங்க, இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கங்க. கடக லக்னத்துக்கு புதன் திசை நடக்குது சார். கடக லக்னத்துக்கு புதன் திசை நடக்குது. யாருடைய கடக லக்னத்துக்கு புதன் என்றால் யாரு? விரயஸ்தான அதிபதிங்க. விரயஸ்தானம் 3ஆம் வீட்டு அதிபதி வச்சுக்கலாமா? ஆமாங்க, 3ஆம் வீட்டு அதிபதி. ரைட். இப்போ அந்த புதன் வந்து மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் மீனத்தில் இருக்கார். அது என்ன, உயிர் வீடா பொருள் வீடா என்னது? அது பொருள் வீடுங்க. பொருள் வீடு இல்லைங்களா? ஆமாங்க. 12ஆம் வீடுங்கிறது பொருள் வீடு தானே? ஆமாங்க. அந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் அது உயிர் வீடா பொருள் வீடா? அதை பாருங்க, எத்தனாம் வீடு அது? மீனம். அந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் வீடு? அது உயிர் சார், உயிர். என்ன வருது? எத்தனா வீடுன்னு கேக்குறேன். எத்தனா வீடு? 9ஆம் வீடு. தந்தை குறிக்கூடிய வீடு. தந்தை குறிக்கு. தந்தை மட்டும்தான் குறிக்குமா? தந்தை மட்டுமா குறிக்கும்? 9ஆம் வீடுங்கிறது தந்தை மட்டும். ஒய்ஃபோட பிரதர் இல்லைங்களா? சகோதரரை குறிக்குமா? மூணாவது சகோதரர் குறிக்குங்க. 3ஆவது சகோதரர் குறிக்குமா? ஆமாங்க. நீங்க அதெல்லாம் கவனிச்சுக்கீங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த உயிர் காரகத்தோட அடிபட்டு போகும் அர்த்தம். புரியுதுல்ல? இப்போ அவங்களுக்கு கடக லக்னத்துக்கு அந்த புதன் திசை என்ன பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணும்? 3 12 கூடையவர் நிற்பது 9ஆம் இடத்தில் நிற்கிறார். என்ன பண்ணும்? அது நீங்கள் காலபுருஷனுக்கு பொருள் வீடு, லக்னத்தின் அடிப்படையில் உயிர் வீடு.
இதெல்லாம் மனசில் கொண்டு வந்து நிலை நிறுத்திட்டீங்க. பலன் இப்போது ப்ரொடிக்ஷன். என்னங்க? அந்த வீட்டோட உயிர் காரகத்துவம் சிக்கலாயிடும். அந்த வீட்டுடைய உயிர் காரகத்துவம் சிக்கலாயிடும். அது மட்டுமா? அவங்க மூலமா விரயமும் ஏற்படும். அற்புதமான பாயிண்ட் இது வந்து இல்லைங்களா? 12ஆம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு உண்டான அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் அந்த பாக்கியங்கள் அனைத்துமே அவுட். அங்கே பாக்கியம்னு சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட பாக்கியசாலின்னு சொல்கிறத விட துர்பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். ஐயா, அது 5ஆம் மீட்டிங் கொடுக்கிறதுனால குழந்தைங்களால ரொம்ப பாக்கியத்தை இழப்பான்னு சொல்லுவாங்களா? என்ன சார்? குழந்தைங்களால இந்த பிரச்சனையை பாக்கியத்தை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னாங்களா? குழந்தைகளாலே சொல்லலாம். சரிங்க. 3ஆம் இடம்ங்கிறது சகோதரர் தானே சார்? 3ஆம் இடங்கிறது ஒரு ஆதிபத்திய சகோதரர் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. சகோதரர் பாதிக்கப்பட மாட்டாரா? பாதிக்கப்படுவாருங்க. அவ்வளோதான் சார் அதோடைய விஷயமே. ரைட்டுங்களா? இவ்வளோதான் கரெக்டா. இப்போ நீங்கள் கரண்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சகோதரருக்கு உடல்நிலை சுத்தமாக சரி இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கோச்சாரத்தில் ராகு அங்கே தான் இருக்கு. சரியாக வருமா வராதா? கட்டாயம் டெஃபினட்டாக வர்றீங்க. இப்படி பலன் சொல்லி பாருங்க, சரியா இருக்கு. தப்பு வராது சார். சார் நீங்கள் எல்லாத்தையும் கொள்றதெல்லாம் அட்டமாதிபதினு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பு. 12ஆம் வீட்டு அதிபதி தான் கொள்ளுவாங்க. நீங்கள் அதிக பேருடைய ஜாதகத்தில் இறப்பு ஜாதகங்களை நீங்கள் வாங்கி வெரிஃபை பண்ணி நான் பார்த்துருக்குறேன். அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி வேலை செய்யும் போது அவங்க இறந்து போயிருக்காங்க. ரொம்ப மோசமான அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி தான். அவ்வளோதான் சார் அது. ஆனால் நாம் அட்டமாதிபதியை பார்த்துட்டு இருப்போம். 8ஆம் வீட்டு அதிபதி சார் சரியில்லை சார், போச்சு சார் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. 12ஆம் வீட்டு அதிபதி தான் மரணத்தையே கொடுக்குறார். புரியுதுங்களா ஐயா? நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கு. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன், இல்லைங்களா? ஒரே ஒரு தொடர்பு பண்ணும். ஆமா சார். இப்போ நீங்க கடக லக்னத்துக்கு 8ல் தானே சனி இருக்கு. அப்போ கடக லக்னத்துக்கு 8ல் சனி இருக்குன்னா கடக லக்னமே அவங்க என்ன, அது யார் பாதிக்கப்படுது? லக்னம் தானே பாதிக்கப்படும். அதுதான் சார். புரியுதுல்ல? புரியுது. இது அதோடைய தன்மையை. உறவுக்கு உண்டான கிரகங்கள் எது எது சார்? சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய். எல்லாமே பரவாயில்ல, இல்லை எல்லா உறவு. ஆனால் இந்த 4 வச்சுக்கிங்க. சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த தசாபுக்திலாம் நடந்தால் அந்த காரகத்து அது சம்மந்தப்பட்ட உறவுலாம் நிலையாக இருக்காது. அது பஞ்சாயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், எழுதி வச்சுக்கிங்க. ஓகே ஓகே. இது நல்ல பாயிண்ட். அந்த உறவுகள் பஞ்சாயத்துல வந்துடும். எப்படியும் நீங்க சந்திர திசை வந்தாலும் சரி, சுக்கிர திசை வந்தாலும் அந்த உறவுலாம் அடிபட்டுரும். பஞ்சாயத்து தான் அது. நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, 100% கரெக்டா. சரிங்களா ஐயா? இவ்வளவுதாங்க இதுல விஷயமே. வேற ஒண்ணுமே இல்லை. தசாபக்தியில நீங்க பாக்குறது நிச்சயமா பாதிப்பு வரும் சார். அந்த உறவுலாம் அஃபெக்ட் பண்ணும், பஞ்சாயத்து பண்ணிடும். என்ன சிவராமகிருஷ்ண ஐயா, உங்க அனுபவத்துல ஏதாவது இருந்த கருத்து சொல்லுங்க.
மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துட்டு. அனுபவத்தின் அடிப்படையில கரெக்டா சொல்றீங்க. சுக்கிரன் வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறான். ஆமா. சனி ஆரம்ப ஸ்டேஜ் சுக்கிரன் எல்லாமே சேர்த்து நிறைய சிக்கல்கள்லாம் உருவாக்கி இதை வந்து பொருத்தங்கள் பார்க்கும்போதும் சரி அதுக்கு பலன்கள் மியூட் விழுந்துருச்சுங்க ஐயா. சொல்லுங்க. பலன்கள் சொல்லும்போது பொருத்தங்கள் பார்க்கும்போது சரி அந்த பொருத்த அடிப்படையில் பலன்கள் சொல்லும்போது சரி யாரும் தெளிவா சொல்றது இல்லை. ஆமா ஆமா. அது வந்து அவங்க தெரிஞ்சு சொல்லாம இருக்காங்களா இல்ல தெரியாம சொல்லாம இருக்காங்களா என்னன்றது தெரியல. அதான் சொன்னேன், இதுல வந்து நிறைய ஏமாற்ற வழிகள் நிறைய பண்றாங்க சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட. அப்பதான் திரும்ப அவங்களாம் சுற்றி போக முடியும். டாக்டர்கிட்ட போனா ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தாங்கன்னா உடனே கிளியர் ஆயிடும் இல்லையா? இன்னைக்குவா நாளைக்குவா அடிச்சுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுதான் இன்னைக்கு ஜோதிட கலையும் வந்து சின்ன பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா நிச்சயமா. வேற யாருக்கு என்ன சார் சந்தேகம் இருக்கு? தசாபுக்தியில் பொறுத்தவரையில் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில கருத்துக்கள் தான் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. எந்த வகுப்புலையும் சொல்லி கொடுத்து நீங்கள் கேட்டிருக்க போகிறதும் இல்லை, இனி கேட்க போகிறதும் இல்லை. நான் அடித்து சொல்கிறேன். நல்ல பாயிண்ட். அதாவது புதுமா யாரும் சொல்ல போறது இல்லை. அது வந்து குருநாதர்கள் மனசு வச்சு அவங்க சொன்னாதான் உண்டு. அதன் பிறகு நாங்கள் பிக்கப் பண்ணி போடுவோம். 10 பேர் இப்போ நாங்கள் பிக்கப் பண்ணுறோம்னா அப்புறம் எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பரவும். நல்ல பாயிண்ட். சுருக்கமாகவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வேறு யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க சார், பதில் சொல்லிட்டு இது பண்ணிடலாம். சார் நாடியில தசாபுக்தி எப்படி சார் ஒர்க் ஆகுது? இப்போ தான் நான் சொன்னேன், குரு ராகு சேர்ந்த பஞ்சாயத்து. உடல்நலை கோளாறுகள் தொந்தரவுகள் ஜீவனை அழிக்கும். அதான் குரு திசையில் ராகு புத்தி, அவ்வளோதான். இல்லைங்க சார், அது கிரக இணைவு வந்து வருதுதான். பட் இருந்தாலும் இப்போ வந்து அதோட பொசிஷன் படி எப்படி அது மாறுதுன்னு. இல்லை பொசிஷன் படி எப்படி மாறுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ நட்சத்திரம், ஆமா, இப்போ அது அதிபதி தொடர்பையும் நம்ம பார்க்கணுமா இல்லை பொசிஷன் மட்டும் பார்க்கணுமா? இல்லை ரைட்டு, நீங்கள் கேட்குற விதம் நல்லா புரிஞ்சுது, எனக்கு நல்லா புரிஞ்சுட்டேன். ஒரு உதாரணமாக வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். சேர்க்கை இருக்குது. இப்போ இது எப்போ வேலை செய்யும்? இப்போ நாம் இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் குரு திசை ராகு புக்தி அதனால் உயிர்கண்டை வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். அதாவது குரு திசை வந்தால் தான் நம்ம அதை சொல்லணும், ராகு புக்தி வந்தால் தான் அதை நம்ம சொல்லணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு கான்செப்ட். ஆனால் அந்த குரு ராகு சேர்க்கை இருக்குது, அது எப்போ செயல்படும்னு நம்ம சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு குரு வந்தாலும் வேலை செய்யும், அந்த இடத்துக்கு ராகு வந்தாலும் வேலை செய்யும்னு நீங்கள் சொல்லணும். இது சரியா இருக்கு? நான் அர்த்தம் புரியுதுல மேடம்? இப்போ உதாரணமாக குரு திருவாதிரையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அப்போ அது கூட குரு ராகு சேர்க்கை தானே அது, தீவிரமாக வேலை செய்யும். அப்போ எப்போ அந்த இப்போ நான் நாடியில் சொன்னால் எப்போ ராகு அங்கே மிதனத்துக்கு திருவாதிரையில் போகுது, இந்த பையனுக்கு அந்த பீரியடு மிகப்பெரிய மோசமான பீரியடுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்க, சரியாக வரும். என்ன மேடம், இது நாடியில் சொல்கிறது. அதையே தசாபுக்தியில் கொண்டு வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த குரு திசையோ ராகு புத்தியோ வராமல், அந்த ராகு திசையில் குரு புத்தி வராமல் அது வேலை செய்யாதுன்னு சொல்கிறது சார். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாத்துக்கும் நல்ல காலம் 19 வருஷம் இல்லைங்கிற, எல்லாத்துக்கும் கெட்ட காலமும் 19 வருஷம் இல்லைங்கிற, அதான் நான் சொல்கிற கருத்து. அது உண்மைதானே, என் புத்தி தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுது. ஆனா இப்போ நீங்க சொன்னபடி பார்த்தோம்னாக்கா குருவும் சார் ஆனுவல் சார்ட்னு ஒன்று இருக்கு சார். உங்களுடைய லக்னம் என்ன, நின்ற நட்சத்திரம் என்ன, அதை நீங்கள் கடிச்சு பார்த்துட்டு இதை போடுங்க, தசாபுக்தியில் போட்டு இப்போ கொண்டு வாங்க, அதான் உங்களுடைய ஆனுவல் சார்ட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சொல்றீங்க அது போடல. ஆனுவல் சார்ட்டு நீங்கள் போட்டு பழகிக்கணும். அப்போ தான் இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக அது பயன்படும். வருடாந்திர பலன்னு அர்த்தம். சரிங்களா ஐயா?
மேடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்லை இதில் இந்த பதில் உங்களுக்கு சார் அது இப்ப அது ஒர்க் பண்ணி பார்க்கணும் சார். ஏன்னா இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி இப்ப குரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த பலன் நடக்கும் அப்படின்றத படிதான் நம்ம இதுல எடுத்துட்டு இருக்கோம். இதுல நமக்கு இப்ப தசா புத்தியும் சேருது, பிளஸ் இந்த நட்சத்திரத்தோட இது சூட்சமும் சேருது அப்படின்னும் போது அது கொஞ்சம் செக் பண்ணி தான் சார். நிச்சயமா நிச்சயமா புரியுது சார். இல்லை இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். இது நான் படிக்கிற காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு ஒன்றுமே புரியல, எதுமோ சொல்கிறாங்க நம்ம ஒன்று குறித்து வைக்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ ஜாதகங்களை தொட்டு அந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க சொன்னதெல்லாம் முத்தான விஷயங்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். அதுக்கு நீங்களும் உணரணும் அப்படின்னா டெய்லி அன்னாடம் 2-3 ஜாதகம் பார்க்க தான் அது நமக்கும் தெரியும். ஆமாம், நான் சொன்னது சரியா தப்பா, உண்மையிலே சரியான ஆளுகிட்ட தான் படிச்சிருக்குமான்னு நீங்கள் என்னை வெரிஃபை பண்ணோம்னா நீங்கள் தயவு செய்து தினமும் 2-3 ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கலைன்னா அது வேலைக்கே ஆகாது. நிச்சயமாக வெரிஃபை பண்ணணும். நீங்கள் படிக்கிற காலத்தில் சும்மா படித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நண்பர்கள்ட்ட சகோதரர்கிட்ட ஏதாவது ஜாதகம் வாங்கி நீங்கள் சும்மாவாவது நீங்கள் பேசி பழகிடணும். அப்போ தான் அதுதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா.